வெல்கம் டு ஸ்ரீ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 வெற்றி பெற்ற தேர்வுகளுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி போயிட்டுருக்கு. அதன்படி தேர்வுகளுக்கான கேள்வியும் அதற்கான டிஎன்பிஎஸ்சியோடைய விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க. மாற்றுத்திறனாளி சான்றிதழை பழைய படிவம் 4 கணினி விழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பதிவேற்றம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதாவது மாற்றுத்திறனாளி சான்றிதழ் அவங்க பழைய படிவத்தில் ஒரு சான்றிதழ் வச்சுருக்காங்க, அதை இப்போ நாங்கள் அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு டிஎன்பிஎஸ்சியோட விளக்கத்தை பார்க்கலாம். மாற்றுத்திறனாளி சான்றிதழை பழைய படிவம் 4 கணினி விழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பதிவேற்றம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த பழைய வடிவம் ஏற்றுக்கொள்ளப்படாதான். மேலும் தேர்வர்கள் மாற்றுத்திறனாளி சான்றிதழை அறிவிக்கை எண் பிரிசேர்க்கை 2 உள்ள உரிய படிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதாவது நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன், அதில் பிரிச்சறிக்கை 2ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு புதிய வடிவம் கொடுத்துருக்காங்க. அந்த படிவத்தில் தான் நீங்கள் சைன் வாங்கிட்டு வரணும்.